குறைந்தபட்சமாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிற ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா வட இந்தியாக்கள்ல கொடுக்கப்படுகிற தீர்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவ்வளவு மோசமாக பெண்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு பாப்டே, இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருக்கக்கூடிய பாப்டே கேட்கிறாரு, இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நீங்க 16 வயசுல ரேப் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்கிற சூழ்நிலை தான் இந்தியா இருக்கு. இன்னொன்னு, சட்டைக்கு மேல உடம்ப தொட்டாலோ மார்பை தொட்டாலோ அது தப்பு இல்ல, அது போக்சோக்குள்ள வராது என்று சொல்லக்கூடிய தீர்ப்புகள்லாம் அதிர்ச்சி அளிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரியான குறைந்தபட்சமாக குற்றவாளிகளாக சுட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று கொடுத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கதுன்ற. நீங்க தூக்கு தண்டனை விட கொடுமையான தண்டனைங்க சாகுற வரை ஆயுள் தண்டனை. ஏன்னா நீங்க சாகுற வரைக்கும் ஜெயில தான் இருக்க போறீங்க. இத பாக்குற ஒரு சமூகத்துக்கு ஒரு பதற்றம் வரும். ஐயோ, இப்படி ஒரு தப்ப செஞ்சு உள்ள போயிட்டோம்னா வாழ்க்கையே போயிரும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படியான ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்தாலும் இந்த தண்டனை தான் இருக்கும் அப்படின்னு சிபிஐ போன்ற அமைப்புகள்லாம் சொல்றதை பார்க்க முடியுது. சோ பாதிக்கப்பட்டு வலிமையா இந்த சமூகம் என்ன சொல்லும்? ஐயோ, நம்மள அவமானப்படுத்துமே, நம்மளை கேவலப்படுத்துமே, தலை நிமிர்ந்து நம்ம மிச்ச நாள வாழ முடியாதே அப்படின்னு எந்த ஒன்றையும் தூக்கி மண்டையில வச்சுக்காம தூக்கி எரிஞ்சிட்டு இந்த வழக்குல பிறல் சாட்சி ஆகாம நின்னு உறுதியோடு போராடிய அந்த 9 தங்கைகளுக்கும் உண்மையிலே நம்ம மனசார பாராட்டுறோம். அதை தாண்டி இந்த வழக்குல ரொம்ப முக்கியமானவரை பாக்குறது அந்த கல்லூரி மாணவியினுடைய அண்ணன். அவர் நினைச்சிருந்தா அதோட அந்த பயல்களை அடிச்சுட்டு போனை புடுங்கிட்டு போயிருந்திருக்கலாம். தங்கச்சியை மட்டும் காப்பாத்திட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. என் தங்கச்சியோட தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்ட இத்தனை தங்கச்சிங்க இருக்காங்க அப்படின்னு மாணவமானங்களுக்கு அஞ்சி பயந்து ஒதுங்காம இந்த சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆளா போய் நின்னு ஒரு கேஸ் கொடுத்து அவங்க தங்கச்சி பேரு வெளியே வந்த பிறகும் கூட, அவன் எந்த கல்லூரியில படிக்கிறான்னு வெளியே சொன்ன பிறகு கூட, அவரவே அடிச்சு அச்சுறுத்திய பின்னும் கூட பின்வாங்காம நின்று அந்த பையன் போராடி இருக்கிறாரு. அவருக்குத்தான் முதல்ல நன்றியை சொல்லணும்.